நான் என்ன சொல்றேன்னா இது வந்து பிஜேபியோட பிளான் தான் விஜய். அவரோட சைலன்ஸை வந்து சில பேர் என்ன சொல்றாங்க அது வந்து ஒரு யுக்தி அப்படின்னு சொல்றாங்க. வெங்காய யுக்தி என்னங்க யுக்திங்கிறாங்க, கோச்சுக்காங்க இப்படிலாம் சொல்கிறேன்ட்டு. காலில் விழுந்துட்டேன்னா நீ 41 பணத்துக்கு நீ தானே காரணம்னு வந்துச்சா இல்லையா? டிஎம்கேயோட யூத் பேஸை வந்து டிவிகே எடுக்க போறாங்க, அந்த அளவுக்கு எடுத்துருக்காங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு சார்? ஏங்க இல்லை 45 நாள் ஆளே சார் அவருக்கு யூத் தானே சார். இப்போ வந்து எல்லாரும் வந்து அந்த கோஷம் போடுறதா இருக்கட்டும், ஃபேன் பேஸா இருக்கட்டும், எல்லாமே அந்த யூத் தான். எவன் போடுறாங்க இப்போ வரைக்குமே அந்த ஃபேன் பேஸ் வந்து அவங்கள சொல்கிறாங்க. அதான் பூஸ்ட், அதாங்க பொய்யை உண்டாக்குறதுங்கிறது. அது பொய்யான பிம்பம் சொல்றாங்க. ஆமாங்க, இருந்து அந்த அடிபட்டதை பார்த்து அதை நிவாரணம் பண்ணியிருந்தா அவன் நடிக்க தெரியல. அதான் விஷயம். அவனுக்கு நடிப்பும் வராது. பார்க்க வந்தவன் செத்துட்டான், என் பார்க்க வந்த மயங்கிட்டான் ஏன்னு ஒரு ஏதோ ஒரு உதாரணம் கொடுத்துருந்தா கூட குறைந்தபட்சம் இந்த முட்டாள் ஜனம் நம்பிடுவோம். இப்பயும் நம்புதுல. எதுக்காக காலில் விழுகிறேன்? காலில் விழுந்ததுக்கு இது வரைக்கும் ஆதாரம் ஒன்றும் இல்லை. ஏதாவது வந்திருக்கா உங்களுக்கு? ஏதாவது அனுப்புனாங்களா உங்கள் சேனலுக்கு? மீடியாவை மதிக்கலைங்க. அவன் மீடியாவே மதிக்கலைங்க. அவனையே மதிக்கலைங்க. பிரம்மா தான் 20 லட்சம் தூக்கி மூஞ்சி எழுந்துச்சே. அது இல்லைங்க பொண்ணு. அதாவது ஒரு முட்டாளாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் என்னன்னா அந்த இடத்த விட்டு ஓடியாந்தது தான். எனக்கு ரொம்ப வருத்தம். இப்போ எல்லாரும் சொல்கிறான் ஏன்னா நீங்கள் அவரை வந்து இப்படி திட்டுறீங்கன்னு. அப்புறம் திட்டாமல் ஒரு படம் ஏதோ பாட்டு வந்ததாமல் அதில் ஒரு போஸ்ட் இருக்காம நான் அதை தானே சொல்லிக்கிட்டே இருக்கேன். டேய் இவன் சினிமாக்காக எடுத்த ஷூட் தான்டா. ஒரு பேர் செத்துருக்கான், ஒருத்தர் ஓடிடுறான்னா என்னங்க இப்படி ஒரு கோழையை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னங்க? இப்போ சிபிஐ என்கொயரிங்க. சிபிஐ என்கொயரிண்டா சிபிஐ வந்து யார்கிட்ட விசாரிக்கும்? 41 குடும்பத்தில் விசாரிக்கும்ல. அப்போ 41 குடும்பமும் இவனுக்கு எதிராக எப்படிங்க சொல்கிறோம்? நீங்கள் தான் 20 லட்சம் கொடுத்தாச்சு, கொண்டு வந்து குளிப்பாட்டியாச்சு, சாரோட சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு, காலில் விழுந்தாங்க, வந்தவங்கள பஸ்ஸில் கூப்பிட்டு வந்தாங்க. இது எல்லாத்தையும் பேசுறது காசு கொடுத்துட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது? நீ ஓனையில் உங்கள் அப்பா அரெஸ்ட் அன்னைக்கு அப்படின்னு கேட்குறான். வரலாறு தெரியுமா? அவெல்லாம் சின்ன பையன். அவன் அந்த பையன் ஆதவ் அர்ஜுன் நான் வந்து உங்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லி அந்த இது பேசியிருந்தாங்க. நீங்கள் அதுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் வந்து முன்னாடி இருக்காரு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? விஜாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கர் நந்தினி அரவிந்தன். இன்னைக்கு நம்ம கூட இருப்பது நக்கீரன் என்ற ஒரு சிறந்த பத்திரிகையின் நிறுவனர் திரு நக்கீரன் கோபால் அவர்கள். அவருடன் ஒரு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பர் சூப்பர் சார். இப்போ நீங்க வந்து உங்களுடைய இந்த இவ்வளோ வருஷ சர்வீஸ்ல நீங்க வந்து எம்ஜிஆர் அவர்களையும் பார்த்துருக்கீங்க அண்ட் இப்போ வரைக்கும் வேலை பார்த்தேன். எம்ஜிஆர் பார்க்கல. எம்ஜிஆருடைய பத்திரிகையில் வேலை பார்த்தேன். தாயின்னு ஒரு பத்திரிகை, அதுதான் ஓனரு. எடிட்டர் வந்து வளம்புரிஜான் சார், அவர்கிட்ட வேலை பார்த்தேன். மற்றபடி எங்கள் ஊரில் அவர் எம்எல்ஏவாக நின்னார் அருப்புக்கோட்டையில். எனக்கு வந்து பெரிய நெருங்கிய பழக்கம்லாம் கிடையாது. எங்கள் ஆஃபீஸுக்கு வருவாங்க, நான் இருக்கிற வரைக்கும் ஒரு 4 தடவை வந்திருப்பார். அதையும் சேத கேள்வி கேட்டுப்பாரு, எங்களெல்லாம் பார்த்ததில்லை. அவருடைய அந்த ஆட்சியை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வச்சுக்கலாம். அங்கேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க நம்ம தமிழ்நாடு அரசியலை. நீங்கள் வந்து இப்போ இந்த பொலிட்டிக்கல் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனை வச்சு தளபதி விஜய் அவர்கள், அதாவது டிவிகேயோடைய அதாவது அந்த ஒரு ஆட்சி வந்து என்னைக்காவது ஒரு நாள் சிஎம்மா அவர் வந்து உட்காருவாரா டிவிகேல? அந்த ஒரு ஆட்சி வந்து வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டுக்கு ஒரு வெங்காயம் வராது. வராது, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் வந்து சும்மா மணலில் வீடு கட்டுறது அந்த இப்படி ஒரு குணாதிசயம் இருக்கிறவங்களாம் வர முடியாது. அது என்ன நீங்கள் சொல்கிறீங்க சார் குணாதிசயம் அப்படின்னு? ஏங்க ஒருத்தர் 45 பேர் 41 செத்து கிடக்கான், இன்னைக்கு வரைக்கும் வெளியே வரலங்க. அவன் என்னங்க மனுஷன்? இப்போ நீங்கள் எப்படிங்க ஆட்சிக்கு வருவாங்கிறீங்க? மக்களை சந்திக்கிறவன் தாங்க மனுஷன். மக்களை இந்த மாதிரி சம்பவத்தப்போ மக்களை சந்திக்கணுங்க. நீங்கள் மக்களை நான் தான் சந்தித்தவன், மேடையில் ஏறி பேசினவன் அப்படி, இதெல்லாம் மக்கள் சந்திப்பு கிடையாது. அது ஒரு ஷூட்டிங் தான். நீங்கள் மக்கள் சந்திப்புங்கிறது இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்தப்போ அவன் வந்து மக்களோட நின்றுக்கணுங்க. வரலாறு பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் அப்படி தான் நின்றுருக்காங்க. ஏன் நான் ஜெயலலிதாவை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஆனால் காலையில் 2004 டிசம்பர் 26 காலையில் சுனாமி வருது. கொத்தா யாரும் எல்லாருமே மிரண்டு போயிட்டோம். இப்படி ஒரு சுனாமின்னு ஒரு பேர், அது கொத்தா சாவாங்கன்னு உலகமே புதுசாக பார்த்துச்சு. அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு இந்த அம்மா ஸ்பாட்டுக்கு போச்சு. அதுவே நம்ம லேட்டுன்னு சொன்னோம். காலையில் வெள்ளனை வந்து எல்லாத்தையும் அப்படி அலை மாதிரி அப்படி அள்ளிட்டு போயிடுச்சு, மக்களை கொண்டுட்டு போயிடுச்சு.
இந்த அம்மா 12 மணிக்கு தான் வந்துச்சு. ஆனால் 12 மணிக்கு வந்ததே எல்லோரும் அப்போ வந்து லேட்டுன்னாங்க. நான் சொல்கிறது 12 மேட்டர் ஆஃப் 6 மணி நேரம் வந்தது. ஆனால் ஸ்பாட்டுக்கு வந்துச்சு. அப்போது நான் சொல்லுவேன் கடைசியாக ஆனால் உதாரணம் இதுதான். கலைஞரோ ஒரு அண்ணன் ஸ்டாலினோ இல்லை நீங்கள் எம்ஜிஆரோ ஏன் இபிஎஸ்ஸே போயிருக்காரு. இபிஎஸ்ஸே கள்ளச்சாராய சாவுக்கெல்லாம் ஓடி இருக்காரு. அவர் போய் பார்த்தாரு, போனார் கிட்டக்க. சரி சார், அவரோட சைலன்ஸை வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்க, அது வந்து ஒரு யுக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. வெங்காய யுக்தி என்னங்க யுக்திங்கிறாங்க, கோச்சுக்காங்க இப்படிலாம் சொல்கிறேன்ட்டு. என்னங்க என்ன யுக்திங்க அது? ஒருத்தன் சாவு கொடுத்தவனை வந்து இங்கே வந்து பாடுறான்னு சொல்ல யுக்தியாங்க அது? சாவு விழுந்துருச்சுங்க, என்ன செத்த வீடெல்லாம் இங்கே வா அப்படின்னு எவனா சொல்லுவானாங்க? என்னங்க மரபு? நீங்கள் எங்கே உட்காந்துருக்கோம்? நீங்கள் ஒரு பண்பாடோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க, ஒரு மரபோடு வாழ்ந்துட்டுருக்கோம். மரபோடு நீங்கள் போயிட்டுருக்கோம் பாருங்கள். நீங்கள் எதுவுமே அது விலகாமல் போகும். ஒரு படவா வந்து வீட்டில் உட்காந்துருப்போனா இவர் வந்து நீங்கள் எல்லோரும் என்னையை வந்து பாருங்கடாண்ணா என்ன முட்டாளாங்க அது? யாராவது இதை ஏற்றுக்குவாங்களாங்க? அறிவுறுத்தனமாக உனக்கு ஒரு ஆலோசனை இருக்கானான்னு தெரில. இவனே ஆலோசகராக இருந்தால் இதெல்லாம் வந்து இது இவ்வளவும் பண்ணவன ஒருத்தனை எப்படிங்க நீங்கள் ஆட்சி கட்டில் வருவானே எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? எப்படி ஏங்க ஒரு வீடு இலை விழுந்துருச்சுங்க, அது பாருங்கள் அந்த சம்மந்தப்பட்ட பெண்களே ஐயோ நான் கிட்டக்க பார்த்துட்டோன்னு அது வேறு பெருமை பற்றிக்கிறாங்க. இதுதான் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருக்கிற மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. யார்? இந்த மாதிரி தலைவராக நினச்சிக்கிட்டு இருக்கிறவன். எவ்வளோ முட்டாள்தானாங்க. அதில் வேறு கதை கட்டுறாங்க. காலில் விழுந்தாங்க, காலில் கண்ணீர் வடித்தாங்க. என்னடா வெங்காயம் கண்ணீர்? காலில் விழுந்துட்டேனால நீ 41 பணத்துக்கு நீ தானே காரணம்னு வந்துருச்சா இல்லையா? எதுக்காக காலில் விழுகிறேன்? காலில் விழுந்ததுக்கு இது வரைக்கும் ஆதாரம் ஒன்றும் இல்லை. ஏதாவது வந்திருக்கா உங்களுக்கு? ஏதாவது அனுப்புனாங்களா உங்கள் சேனலுக்கு? இல்லை. இப்போது இப்படி எதுவுமே ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்த அவன் பூஸ்ட் பண்ணுறான். இந்த பொய்யை அப்படியே கொண்டு போய் சேர்த்துட்டேன். அதான் கேட்டார்ல, காலில் விழுந்துட்டாரேன். பொய். காலில் விழுந்ததுக்கு எந்த ஆதாரம் கொடுக்கல. ஆனால் மீடியாவே உள்ள விடலன்னு சொன்னாங்க சார். அதான் நீங்கள் அந்த மீடியா காரணம் என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? மீடியாக்காரன்னா கேவலமாக நினைக்கிறான்னு அர்த்தம். வேற என்ன? மீடியாவை மதிக்கலைன்னு அர்த்தம். மீடியாவை தூக்கி போட்டு மிதிக்கிறான்னு அர்த்தம். இந்த மீடியா அங்கே போய் நிற்கிறது தப்புன்னு அர்த்தம். இல்லை சார், மீடியாவை மதிக்கலைங்க. அவன் மீடியாவே மதிக்கலைங்க. அவனையே மதிக்கலைங்க. இவன் வந்து இந்த ஒரு நாடகம் நடத்தினால ஷூட்டிங்காக தான் அந்த ஹோட்டலு எல்லோரையும் குளிப்பாட்டி 41 குடும்பத்தை பார்த்தோம். அந்த 41 குடும்பத்துலேயும் ஒத்து வராத குடும்பத்தை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிரான ஆட்களை கொண்டு வந்து கும்மி அடித்தாங்க. ஒரு அம்மா தான் 20 லட்சம் தூக்கி மூஞ்சில் எழுந்துச்சே, அது இல்லைங்க பொண்ணு, அதுதான் பொண்ணு. நீ வந்து என்கிட்ட கேட்குறேன்னு சொல்லலடா, நீ ஏன்டா வரல, போடா இந்தாடா அப்படின்னு. அப்போது இது எல்லாமே ட்ராமா. ஒருத்தன் மக்களை சந்திக்கிறதுக்குங்க என்ன போய் எங்களுக்கு மண்டபம் தர மாட்டேன்ட்டான், இவங்க போலீஸ் வந்து அனுமதி கொடுக்க மாட்டேன்ருச்சு, நாங்கள் உள்ளே போக முடியல. எவன் சொன்னான்? இது அன்னிதான ஒரு பிள்ளை இறந்து போச்சுல, இவர் எந்த வெங்காயத்திட்ட அனுமதி வாங்கிட்டு போனார்? அவர் அப்பயும் வந்து ஸ்டாராக தானே இருந்தான். எல்லாம் போய். அப்போது இவ்வளவு மோசமான மட்டமான ஒரு குணாதிசயம் இருக்கிறவன் எப்படிங்க வர முடியும்? நான் கேட்குறது தான். நீங்கள் தமிழை ஒன்றும் அப்படி ஒன்றும் இந்த நம்ம தமிழகத்தை சேர்ந்த இளைஞர்னு வச்சுக்கோங்க, இளைஞி எல்லாமே அவ்வளவு கேனையெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு அதை சொல்கிறாங்க. அதான் பூஸ்ட்டு. அதாங்க பொய்யை உண்டாக்குறதுங்கிறது. அது ஒரு பூஸ்ட்டுங்க. பூஸ்ட் பண்ணி பார்க்குறான். நீங்கள் அது பொய்யான பிம்பம் சொல்கிறீங்க. ஆமாங்க. நீங்கள் நாமக்கல்லில் இருக்கிற கூட்டத்தையும் திருச்சியில் இருக்கிற கூட்டத்தையும் சேர்த்து வாரி இறைச்சி கொண்டு வராங்க. அவன் நாமக்கல் கூட்டத்தை அப்படியே வாரி எடுத்துக்கிட்டு தானேங்க கரூருக்கு வரான். 200 பைக்கு, 50 காரு, 50 காருக்குள்ளே ஆள், அது வர வழியில் ஒரு 4 பேரை அடித்து போட்டு அவன் வார்டு வந்துட்டுருக்கான்னா கூட்டத்தை காமிக்கணும். அப்போது இந்த கூட்டம் இப்போ வந்தது இல்லைங்க, இந்த கூட்டம் தாங்க, இதை ஒரு 4 மடங்கு ஆக்கிங்க, அவ்வளோதான் அவனுக்கு கூட்டம். இந்த கூட்டத்தை வச்சு ஒருத்தன் எப்படிங்க சிஎம் ஆகிறது? ஒரு கூட்டத்தை காமிச்சு அவன் வந்து பேசலாம் வரல. நான் சொல்கிறது அதையும் அன்னையிலேருந்து சொல்கிறேங்க. அவன் ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக டிசம்பர் 13ஆம் தேதி திட்டமிட்ட ஒரு அந்த என்னது இந்த கூட்டம்
கரூரில் அவன் திட்டமிட்டது டிசம்பர் 13ங்க. அவன் ஏங்க 27க்கு வந்தான் அப்படின்னா, நீ ஜனநாயகம் முடித்து அவன் ரிலீஸுக்கு கொண்டு வரணுன்னா நீங்கள் கிளைமேக்ஸ் எடுத்தாகணும். அப்போ கூட்டம் வேணும். அந்த கூட்டத்தை இவங்க ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க. ஓ, இங்கே கேனைகள் ஜாஸ்தி இருக்காங்க, நாமக்கல்லேருந்து அப்படியே போனால் கரூரில் நல்ல கூட்டம், ஆட்கள்லாம் நமக்காக வரும், அந்த கூட்டம் போதுண்டான்னு சொல்லி முடிவெடுத்து தான் நீங்கள் வந்து டிசம்பர் 13 தாங்க அவங்க திட்டம், கரூரில் மீட்டிங் போட திட்டம். டிசம்பர் 13 போடுறது. அது சார்ட்டு படி டிசம்பர் 13 தான் அவன் குறிப்பிட்ட தேதியில் நடந்ததில்ல, அந்த தேதியில் அவன் வடசென்னையிலேயே திருவள்ளூரில் பண்ண வேண்டியது. அதை தான் அட்வான்ஸாக கொண்டு போனோம். ஏன்னா ஜனநாயக படப்பிடிப்பு தான். இப்போ கூட ஒரு படம் ஏதோ பாட்டு வந்ததாமே, அதில் ஒரு போஸ்ட் இருக்காமே, நான் அதை தானே சொல்லிக்கிட்டே இருக்கேன். டேய், இவன் சினிமாக்காக எடுத்த ஷூட் தான்டா. இப்போது நீங்கள் வந்து ஒரு மக்கள் தலைவனா இல்லை ஒரு ஒரு ஜனநாயகத்தை மதிச்சு இருக்கிற ஒருத்தன்னா நீங்கள் அந்த ஸ்பாட்டை விட்டு ஓடி இருக்கக்கூடாது. ஓடி இருக்கக்கூடாதுங்க, சாவுங்க. ஒரு ஒரு 41 பேர் செத்துருக்கான், ஒருத்தன் ஓடிடுறான்னா என்னங்க இப்படி ஒரு கோழையை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னங்க சார்? அன்றைக்கி ஒரு மீடியாவையும் பார்த்து பேசவே இல்லைன்னு சொன்னாங்க சார், அது உங்களுக்கும் தெரியும். ஸோ அதற்கு வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவர் வந்து அங்கே வந்திருந்தா இன்னும் நிறைய கூட்டமாக இருக்கும், இன்னும் நிறைய இதுவாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், விழுந்து நீங்கள் மேடையில் இருக்காங்க, பஸ் மேலே நிற்கிறான், கொஞ்சம் வளர்ந்து கட்டவன் ஒருத்தர் இருப்பான், அவன் போய் காதில் ஒரு சொல்லுவான், அதாவது குசு குசுன்னு. அது என்னடா டே, அது என்னடா சொன்னான்னு அதை தான் கேட்டேன். அப்போ தான் போலீஸ் இல்லைன்னு சொன்னாங்க. அண்ணன் ஒரு அம்மா அஸ்விதா அப்படின்னு ஒரு பொண்ணுடைய அம்மா ஃப்ரண்ட்டு பஸ்ஸு ரைட்டு வீலுக்கு ஃப்ரண்ட் வீலுக்கு முன்னாடி உட்காந்துருச்சு. அந்த அம்மா கனத்த உடம்பு, என் மகளை கண்டுபிடிக்காமல் இந்த பஸ்ஸை எடுக்க விட மாட்டேன்னு, இல்லைன்னா எடுத்துருவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே மயங்கி விழுதுல அந்த ஆளுக்கு காதுக்கு வந்துருச்சு. அப்போ ஒருத்தர் வேகமாக போய் குசுன்னு சொல்கிறான், அந்த அம்மா எந்திரிக்க மாட்டேங்குது, அந்த அஸ்விதா கொஞ்சம் கேளுங்க ஏதாவது, அதான் தம்பிகளா அஸ்விதான்னு ஏதாவது பொண்ணு இருந்தால் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படிம்பார் இவர். ரைட்டா? அதுக்கப்புறம் அந்த அம்மாவை வந்து லேடி பெண்கள், அந்த கட்சியை சேர்ந்த பெண்கள் எல்லாம் சேர்ந்து தான் அப்புறப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இப்போ அப்படி தெரிஞ்ச உடனேங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸு ஒரு பையன் வெறும் பாடியில் அப்படி தூக்கிட்டு போவாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். டேய் என்னடா அப்படின்னு குதிச்சிருக்கோம் நாங்கள். இவன் தான் 100 இந்த பீமோடு இருக்கானே, அதுக்கு என்ன சொல்லுவீங்க, அந்த வெங்காய பவுன்சர்ஸோடு இருக்கான். அந்த சுற்றி நிற்கிறாங்களே, சுற்றி நின்று அந்த இதோட எவங்க இந்த 100 பவுன்சர்ஸ் ரவுண்டு கட்டினா உங்கள் உள்ளே யார் வருவாங்களாங்க? அப்போ நீங்கள் உள்ளே போயிருந்துக்கணுமா இல்லையா? ஸ்பாட்டில் நின்றுங்க நீங்கள். அதாவது ஒரு முட்டாளாக இருக்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம்னா அந்த இடத்த விட்டு ஓடியாந்தது தாங்க. அவன் இருந்து அந்த அடிபட்டதை பார்த்து அதை நிவாரணம் பண்ணியிருந்தா அவன் நடிக்க தெரியல, அதான் விஷயம். அவனுக்கு நடிப்பும் வராது, நடிச்சிருந்துருக்கணும் அந்த இடத்துல. அதாவது இறங்கி நின்று, ஐயோ ஏன் என்னை பார்க்க வந்தவன் செத்துட்டான், என் பார்க்க வந்த மயங்கிட்டான் ஏன்னு ஒரு ஏதோ ஒரு உதாரணம் கொடுத்துருந்தா கூட குறைந்தபட்சம் இந்த முட்டாள் ஜனம் நம்பியிருக்கும். இப்பயும் நம்புதுங்களே. அதெல்லாம் விட்டு படுதி வந்து பின்னங்கால் படுதி அடிக்கிற மாதிரி ஓடி போயிட்டு இவர் வந்து நாங்கள் அந்த கூட்டத்தில் இருந்தால் பாதிப்பு உண்டாகுன்னு கிளம்பி போயிட்டாராம். காதில் பூ வைக்கிற வேலையெல்லாம் அதெல்லாம் மக்கள்லாம் அதெல்லாம் விட்டாங்க. அப்படியே எனக்கு ரொம்ப வருத்தம். இப்போ எல்லோரும் சொல்கிறான், ஏன்னா நீங்கள் அவரை வந்து இப்படி திட்டுறீங்கன்னு. அப்புறம் திட்டாமல் இந்த சமூகத்தில் நடக்கிற இந்த அநியாயங்களை தட்டி கேட்குறதுனால தான் நிற்கிறோம். இது எவ்வளோ பெரிய குற்றங்க, எவ்வளோ பெரிய தப்புங்க. ஏன்னா உன்னை நம்பி வந்திருந்தாங்கல்ல நீங்கள். நாங்கள் ஒரு இடத்தில் நாங்கள் போலீஸ் தான் சிரித்து கொண்டே வரவேற்றது, மகிழ்ச்சியாக வரவேற்றதுங்கிறான். ஒரு வெங்காயம் கிடையாது. போலீஸ் ஆரம்பத்துலேயே அங்கே போயிடாதீங்கன்னு சொல்லுது. மகிழ்ச்சியாக எங்களை வரவேற்புலாம் கொடுத்தாங்க. எங்களுக்கு அதுதான் ரொம்ப சந்தேகமாயிடுச்சுன்னு ஒருத்தன் சொல்கிறேன். அதாவது போலீஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக வரவேற்றாங்களாம். நான் பொண்ணு போலீஸை கேட்டேன், என்னங்க வரவேற்றீங்க? ஏன்னா நீங்கள் வேறுனா அவங்கள வரவேற்கிறதுக்கு அவன் வந்து ஊர் என்ட்ரன்ஸில் ஒரு 3 ஐயர், 4 ஐயர், 4 பாய்மாருங்க, 4 ஃபாதர்மாருங்க, 12 பேரா எல்லோரும் கும்பம். 4 ஐயர் கும்பம் வச்சுருக்காங்க, 4 ஃபாதர்மாரு பைபிள் வச்சுருக்காங்க, 4 பாய்மாரு குரானு. அவங்கள வரவேற்கிறது நின்றுருக்காங்க. இவங்க தான் அடித்து வந்துட்டுருக்காங்களா இந்த
12 பேரையும் காப்பாற்றுறதே எங்களுக்கு பெரிய வேலையாச்சுன்னு போலீஸ் சொல்கிறான். இவங்களை எவனும் மதிக்கவே இல்லையா? இவங்க அந்த ஏற்பாடெல்லாம் இவங்க தான் பண்ணியிருக்காங்க, போலீஸ் பண்ணல. அவங்கள என்ட்ரன்ஸில் வரவேற்கிறதுக்கான வேலையை இவங்க பண்ணியிருக்காங்க. அப்படியே உல்ட்டா பிளேட்டை போடுறான். அவங்க அங்கே வாசல்லையே வரவேற்றாங்க. அப்போயே எங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படிங்கிறான் ஒருத்தன். அப்போது அங்கேயே டிஎஸ்பி கொஞ்சம் தூரம் தள்ளி சொல்கிறாரு, ஏன் போயிடாதியா, பயங்கர கூட்டம் இருக்குது அப்படின்னு. கேட்கலையே, லைட்டை ஆஃப் பண்ணிட்டுலாம் வரான். உள்ளே இருக்கிற பவுன்சர் ஒருத்தர், அதில் ஒரு கொஞ்சம் மனசு இருக்க ஒரு பவுன்சர் ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, சார் அந்த ஆள் சொல்லிகிட்டே வந்தான் சார், பாரு இப்போ மக்கள் அலையிறத பாரு, மக்கள் பாரு எப்படி என்னை தேடுறாங்க பாரு, எப்படி எனக்காக ஓடுறாங்க பாரு, லைட்டை ஆஃப் பண்ணி வரான், ஆஃப் பண்ணிட்டு இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டே வரான். சார் பயங்கர சேடி சார்னு கூட இருக்கிறவங்க ஒருத்தன் சொல்கிறான். என்ன பண்ணுவீங்க? பாவங்க 41 பேர் செத்துருக்கான். ஒருத்தன் இன்றைக்கி என்ன 45 நாள் ஆயிடுச்சுங்க, 45 கூட இருக்கும், கூடவே இருக்குங்க. ஆனால் இன்றைக்கி ஒருத்தன் எந்த வேலையும் பண்ணாமல் சம்பவம் நடந்த 4ஆவது நாள் ஒரு 3 நிமிஷம் பேசினான், அரைக்கண்ணில் அரை தூக்கத்தில் ஒரு பேசினான். அதுக்கப்புறம் இப்போ ஏதோ காலில் விழுந்ததா செய்தி, கொடையை பிடிச்சிட்டு மாதிரி ஒரு போட்டோ விட்டாங்க, கொடை கீழே இவர் இருக்காருன்னு. இது A1 பண்ணாங்களா AI பண்ணாங்கன்னு தெரியாது. இதில் காலில் விழுந்தாங்க, வந்தவங்கள பஸ்ஸில் கூப்பிட்டு வந்தாங்க. இது எல்லாத்தையும் பேசுறது காசு கொடுத்துக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது? 20 லட்சம் சொல்லியிருக்காங்க சார். 20 லட்சம் இல்லாமல் கொண்டு வந்து குளிப்பாட்டினாங்கல்ல எங்கள் ஸ்டார் ஹோட்டலில். நான் என்ன சொல்கிறேன், இதுவே சாட்சியை கலைக்கிறதுக்குல இதுக்கே அவன் மேலே கேஸ் போடணுமா இல்லையா? ஏங்க 41 குடும்பம் தாங்க இது கொடுத்துருக்கு. இப்போ சிபிஐ என்கொயரிங்க. சிபிஐ என்கொயரின்டா சிபிஐ வந்து யார்கிட்ட விசாரிக்கும்? 41 குடும்பத்தில் விசாரிக்கும்ல. அப்போ 41 குடும்பமும் இவனுக்கு எதிராக எப்படிங்க சொல்லும்? நீங்கள் தான் 20 லட்சம் கொடுத்தாச்சு, கொண்டு வந்து குளிப்பாட்டியாச்சு, ஸ்டார் ஹோட்டலில் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு, நீங்கள் எல்லா இத்தியாதிகளும் கொடுத்தாச்சு, நல்ல பஸ்ஸில் கூட்டு வந்தாச்சு. இதில் வேறு இது எல்லாமே இவங்க போய் எப்படி சிபிஐ முன்னாடி இல்லைங்க விஜய் தான் தப்பு நான் சொல்லுமா? அப்போது அதாவது தடயத்தை அழித்தது, தடயத்தை விலைக்கு வாங்கிறது, சாட்சிகளை விலைக்கு வாங்கிறது, எல்லா குற்றமும் இவன் மேலே வருங்க. இதுவே போடணுமா இல்லையா? யாரும் இதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஏன்னா நமக்கே நம்ம வீட்டில் சாவு இல்லை அப்படின்னு நினைக்கிறான். இந்த சாவு அவன் வீட்டில் நடந்திருந்தா இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்கல்ல, அவன் வீட்டில் நடந்தால் அவங்களுக்கு தெரியும். சார் இப்போ வந்து டிஎம்கேயோட யூத் பேஸை வந்து டிவிக்கு எடுக்க போகிறாங்க, அந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது சார்? ஏங்க இல்லை 45 நாளாக ஆளே சார் அவருக்கு யூத் தானே சார். இப்போ வந்து எல்லாரும் வந்து அந்த கோஷம் போடுறதா இருக்கட்டும், ஃபேன் பேஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த யூத் தான். எவன் போடுறாங்க? நீங்கள் ஒரு 4 சோசியல் மீடியாவில் வரதை வச்சு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. அவன் கிட்டக்கு வரப்போகலைங்க. அவன் 4 தொகுதியில் நிற்கட்டும், ஓட்டை வாங்கட்டும், அப்புறம் பார்ப்போம். முதல்ல நிற்கணும்ல, முதல்ல நிற்கணும்னா வெளியே வந்து பேசணும்லங்க மக்கள்கிட்ட. வரட்டுங்க, அப்போ தானே தெரியும். ஏன் எலெக்ஷனை என்ன நினச்சிக்கிட்டாங்க? விழுந்து விழுந்து நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணவெல்லாம் காணாமல் போயிருக்காங்க. நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணியே காணாமல் போனவன் இருக்கான். நீங்கள் இவர் வரட்டும், வந்த பிறகு யூத்தெல்லாம் வரானா இல்லை வேறு என்ன கல் கட்டு வருதான்னு பார்ப்போம். ஒரு ஸோ அவரோட அலையன்ஸ் வந்து சில பேர் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க சார். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? வருத்தமாக தான் இருக்குது. அதாவது ஒருத்தன் இவ்வளோ தவறுகள் செஞ்சு ஓடியாரணும், ஒருத்தனை தடுத்து நிறுத்தி நான் அவர் கூட அது வெக்கமான விஷயம். அந்த ஏடிஎம்கேல இந்த எடப்பாடி அவர் ஒரு கூட்டத்தில் பண்ணார். 2 கோடி அவங்களால வச்சு காண்டி வச்சு பார்த்தியா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னார. அது வந்து அரசியல் கேவலத்துக்கான பிள்ளையார் சொல்லி ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. அதை விட முக்கியம் கும்பமேளா நடந்த ஸ்டாம்பு, அதில் 100 பேருக்கு மேலே செத்தாங்க. அப்போ இதே ஹேமா மாலினி இஸ் நாட் அ மேட்டர்னு சொல்லிச்சு. அப்போ வந்து ஒரு எம்பி வந்து கொஸ்டின் எழுப்புறாரு, இது ஒரு ஸ்டாம்பை திட்டமிட்டு இது வந்து நடத்துனதுன்னு அவர் ஆமாம் சொல்கிறாரு. அப்போ இது பாராளுமன்றத்தில் அப்போ உள்துறை அமைச்சர் சொல்கிறார், இது வந்து ஸ்டேட் மேட்ரு, சென்ட்ரல் தலையிடாது, அவங்க பார்த்துக்குவாங்க. இது உத்தரப்பிரதேசம்னா ஸ்டேட் மேட்ரு, சென்ட்ரல் தலையிடாது. ஆனால்
தமிழ்நாடுனா சென்ட்ரல் தலையிடும், உடனே சிபிஐ வரும், உடனே ஒரு 8-10 பேர் வந்து தேமா மாலினிங்கிற ஒரு கிழவி இருக்காங்க, அந்த அம்மா தலைமையில் ஒரு 10 பேர் வருவாங்க. இவங்க வந்து இது எதனால் நடக்குது சார்? எதனால் நடக்குது? அடுத்த நாளே அவங்க இதாங்க அரசியல். நீங்கள் சொன்னீங்களே, அதாவது பிஜேபி தமிழ்நாட்டில் கால் வைக்கன்னு நினைக்கிறாங்க. இது எந்த பக்கம் சந்துக்குள்ளே வந்தாலும் இங்கே ஒன்றும் வழி கிடைக்கல. அந்த சந்து இந்த சந்து பின்னாடி வழியில் வரான், அது ஒன்றுமே பண்ண முடியல. இதை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுக்கிறோம். ஆஹா வசமாக ஒருத்தன் மாட்டிக்கிட்டான்டா. வடிவேல் படத்தில் ஒரு டீ கடைக்காரன் போய் தகராறு பண்ணுவாங்க. அவன் சொல்லுவான், நான் போய் தகராறு பண்ணுறேன், கடையை மூடிட்டான்னா அவன் நம்மளால் ஆரம்பிப்பான். அதே மாதிரி தான் இவன் போவான், நமக்கு ஒரு அடிமை கிடச்சிட்டாண்டாமா. அது மாதிரி இவன் இந்த சம்பவம் நடந்த உடனே இந்த இலவு வீடு எங்கடா விழுன்னு பார்த்துட்டே இருக்காங்க. போன உடனே ஆஹா விழுந்துச்சுடா, நம்ம ஆள்றா இனிமேல், நம்ம அவனை தூக்கிடுவோண்டா. சார் அடுத்த நாளே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்காக பேசுகிற ஒருத்தர் கோலாகல சீனிவாசன் ஒருத்தர் இருப்பார். அவர் பேசுவார், இனிமேல் விஜய்க்கு நோ அதர் கோ. அவர் வந்து என்டிஏவை தவிர அவர் வேறு எங்கே போனாலும் அவரை காப்பாற்ற முடியாது. என்டிஏ தான் அவரை காப்பாற்ற முடியும். என்டிஏக்கு போகிறது தான் சேஃப் அப்படிங்கிற இந்த வார்த்தையை சொல்லுவார். அதுக்கு அடுத்த நாள் பீட்டாவை ஒருத்தர் அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு அறிக்கை விட்டார், 10 பேர் கொண்ட குழு இங்கே வரும் அப்படின்னு சொல்லி. அடுத்த நாளே 10 பேர் குழு வந்துட்டான். சார் இப்போ ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இருக்கார், சாவு நடந்த அடுத்த நிமிஷத்தில் அவர் போய் நின்று ஒன்று கேள்வி கேட்குறான், இவர் எப்படா வந்தாருங்கிறான். உள்ளூரில் இருக்கிற செந்தில் பாலாஜி உள்ளூர்காரன், அவர் இடத்துலேருந்து 8வது இடத்துல தான் அதே தெருவில் 8வதுல ஜிஹெச் இருக்குது, அவர் ஓடியாராரு, எப்படா வந்தாருன்னு கேட்குறான். ஆனால் இந்த 10 பேர் கொண்ட லிஸ்ட்டு முதல் நாள் நைட்டு வருது, காலையில் 10 பேர் வந்து இறங்கிட்டானே, இது எப்படான்னு கேட்க மாட்டேங்கிறான் அவனும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் அரசியல். இப்போ தாவேக்காவை கபலீகரம் பண்ணணும்னு அவங்க திட்டமிடுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து பிஜேபியோட பிளான் தான். விஜயோட பிஜேபியோட சி டீம், பி டீம், ஏ டீம், என்னமோ டீம், எத்தனையோ டீம் இருக்குன்னு வச்சுங்க. இருக்கிற டீமெல்லாம் போட்டுக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் இஸ்லாமிய சிறுபான்மையர் ஓட்டுன்னு ஒரு குரூப் ஒன்று இருக்குது. இப்போ இது வந்து ஏடிஎம்கேக்கு இருக்குது, டிஎம்கேக்கு இருக்குது. இப்போ ஏடிஎம்கேக்கு இருக்கிற ஓட்டு போயிடுது. ஏன்னா அவன் பிஜேபியோட அவன் கூட்டணின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் யாரோட இருந்தானே யாரோடையும் இருப்போம் அப்படின்னு சாக்கடையில் இறங்கிட்டே சொல்கிறாரு யார், நம்மால் இபிஎஸ். அதனால் இப்போ சிறுபான்மையர் ஓட்டை எடுக்கணும். யார்? விஜயை தூக்குறாங்க. விஜயோட வேலையே சிறுபான்மையர் ஓட்டை பிரிக்கிறது தான். இப்போயும் கொஞ்சம் தோழர்கள் நம்ம கிறிஸ்தவர்கள் இருக்காங்கள்ல, கிறிஸ்தவ மக்கள் வந்து அவர் தன்னால் பார்க்குறாங்க. எல்லோரும் பார்க்கல, எல்லா கிறிஸ்தவர்களும், ஆனால் கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க. கிறிஸ்தவர் ஏன்னா இவன் கிறிஸ்தவனில் பார்க்குறாங்க. இப்போ இந்த 41 சாவு இதெல்லாம் நடந்த பிறகு என்னாச்சு, இவர் வந்து பிஜேபி போயிட போகிறாரு, பிஜேபி கூட்டணி போகிறாரு அப்படின்னு வந்துச்சா. இதில் ஒரு 10வது வரைக்கும் இபிஎஸ் வேறு 2 கோடி ஆட்டி பிள்ளையார் சொல்லி போட்டானா. இப்போ பிஜேபி ஏடிஎம்கே தாவேகா போச்சுன்னா இந்த சிறுபான்மையர் ஓட்டெல்லாம் யோசிக்கும், என்னடா நம்மால் நினச்சோம், அவன் பாரு அங்கே போகிறான். அப்போ மறுபடியும் டேர்ன் ஆகும், டிஎம்கேக்கு போகும். அதிமுக இருக்கிற சிறுபான்மையர் ஓட்டும் அப்படியே வேணால் சிறுபான்மையர் யாருமே பிஜேபி ஒத்துக்காது. அது வந்து நீங்கள் எல்லாம் எனக்கு விரோதின்னு அவன் டெக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்போ இது மறுபடியும் திருப்பி எடுக்கிறதுக்கு தான் இப்போ அவசர பொதுக்குழுலாம் போட்டிருப்பாந்தாள். பொதுக்குழு போட்டு நான் வந்து 2 பேரோட தான் போட்டி, தாவாக்கா தீவாக்கா என்னமோ சொல்லிகிட்டு இருந்தான் இருந்தாள். அப்போது அரசியலுக்காக இவங்க பிஜேபியுடைய எக்ஸ்ட்ரா டீம் தான் இவர் அந்த ஒர்க்கை பண்ணுறாரு. இடையில இந்த 41 சாவு நடக்கிறது அவங்க எதிர்பார்க்கும். சரி, இப்போ ஆதவ அர்ஜுன் நான் வந்து உங்களை பற்றி ஒரு விஷயம் சொல்லி அந்த இது பேசியிருந்தாங்க, நீங்கள் அதுக்கு வந்து ஒரு பதிலடி கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் வந்து முன்னாடி இருக்காரு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? உள்ளே அனுமதிக்க மாட்டோமே. அவன் என்ன பேசினாங்க, உள்துறை அமைச்சராக இருக்க நீங்கள் ரிசைன் பண்ணுங்கிறான். ஏடா நீங்களாக போய் 41 பேர் நீங்களாக போய் உங்கள் கொழுப்படுத்து போய் நீங்கள் கூட்டத்தை கூட்டி அது செத்து போய் உள்துறை அமைச்சர் நீங்கள் தானே செத்து போங்கிறான் அவன். இவன் என்ன எங்கே ஓண்டிச்சாக்க. அதை விட
நீ ஓடனில்ல, அதனால தான் நாங்கள்லாம் ஓடினாங்கிறான். எங்கேயாவது கண்டப்பாங்க அதெல்லாம் தெரியுமா? நீ ஓடனில்ல, உங்கள் அப்பா அரெஸ்ட் அன்னைக்கு அப்படின்னு கேட்குறான். வரலாறு தெரியுமா? அவெல்லாம் சின்ன பையன், அவன் அந்த பையன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 2001 ஜூன் 30 மறக்கவே முடியாது யாராலையும். அப்படி ஒரு மோசமான நாள். அந்த நாளில் நாங்கள் எல்லாருமே ஸ்பாட்டில் இருக்கோம். ஒருத்தர் வந்து நீங்கள் ஓடனில்ல அப்படிங்கிறான். நீங்களாம் பதிலை சொல்லிவிட்டு முதல்ல இக்னோர். இது போலீஸாக பண்ணுச்சு? நீங்கள் சொன்னீங்களா போலீஸ் எல்லாம் சேர்ந்து சதி பண்ணாங்க. என்ன இதெல்லாம் யார் பண்ணா? அவங்க அப்பா தான் ஹீரோ, அது தெரியுமா உங்களுக்கு? இவனை ஹீரோ ஆக்குறதுக்கு அவங்க அப்பா பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஏங்க எவனாவது வந்து உச்சநீதிமன்றம் கொட்டுச்சான். அவன் சொல்கிறார், ஸ்டாலின் நக்கல் சினிமா கிடையாது, நக்கல் நையாண்டி பேசுகிற கலைஞரே வந்து நக்கல் பண்ணுவார். சட்டை இருக்கும் அவர்கிட்ட, பயம் லீடர்ஷிப் குவாலிட்டி கிடையாது. அது கரிஸ்மா இருக்குண்ணா. ஏங்க எம்ஜிஆர் நான் எம்ஜிஆர் கட்சி கிடையாது. அதனால கார் தூசி ஆக மாட்டாங்க அவன்.